ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மணி அண்ட் கோல்டு சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மணி அண்ட் கோல்டு சேவிங்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி பட்ஜெட்டை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுதணும். மந்த்லி பட்ஜெட்டில் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக வந்து ட்ராக்கிங் பண்ணணும். அதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கிங் பண்ணணும். சேலரி வந்து ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபு பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா டெய்லி அண்ட் வீக்லி எப்படி உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் போடணும். பிளான் பண்ணால் தான் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். அதனால் வந்து பட்ஜெட் போடும்போது இன்கமும் போடணும், எக்ஸ்பென்சஸும் போடணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கிங் பண்ணணும். ஃபேமிலி பட்ஜெட் கண்டிப்பாக ஒன்று போடணும். ஃபேமிலி பட்ஜெட் போட்டு அதில் வந்து நமக்கு எவ்வளோ மாதம் வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகுது, எவ்வளோ செலவு வருதுன்னு பார்க்கணும். ஆல்ரெடி வந்து 20,000 30,000 25 50,000 வரைக்கும் ஒரு ஃபேமிலி பட்ஜெட் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸும் ட்ராக்கிங் பண்ணி ஃப்யூச்சர் பசங்களுக்கும் வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியா நான் வந்து மெத்தடில் சொல்லியிருக்கணும் அது எல்லாமே ஒரு லாங் வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மந்த்லி பட்ஜெட் பிளானிங் இல்லை ஃபேமிலி பட்ஜெட் பிளானிங் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம வந்து எழுதுனா தான் கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து எவ்வளோ சின்ன சின்ன செலவு பண்ணுறோன்னு நமக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு பக்கத்து கடைக்கு போகிறோம், 10 ரூபா வாங்குகிறோன்னா நமக்கு வந்து 10 ரூபா தானன்றது தெரியும். ஆனால் வந்து நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட்டு டெய்லி நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்றது அதில் தான் வந்து ட்ராக்கிங் பண்ணுறதே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தினீங்கன்னா நாளைக்கு வந்து பெரிய அமௌண்ட்டே சேர்க்கலாம். அதனால் வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். வீக்லி வந்து எது எதெல்லாம் செலவு வேணுமோ அதையும் வந்து நீங்கள் ட்ராக்கிங் பண்ணுங்கள். தென் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ், மந்த்லி வந்து வீட்டு வாடகை அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ஸு, பால் காசு அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா எது எதெல்லாம் மந்த்லி கொடுப்போமோ மந்த்லி வந்து நீங்கள் வந்து ட்ராக்கிங் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட்டு ட்ராக்கிங் வந்து வரவு செலவு கணக்குன்னு வந்து எழுதுங்க. அப்புறம் இந்த இயர்லி எக்ஸ்பென்சஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் நம்ம செய்கிற செலவு என்ன அப்படின்றது அது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க, 2 வீலர் ஆர் காரு அந்த மாதிரி இன்சூரன்ஸ், உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்கன்னா இயர்லி எக்ஸ்பென்சஸ் அதை வந்து நீங்கள் வந்து மந்த் ஆன் மந்த்லேருந்தே சேவிங்ஸ் பண்ணணும். இந்த மந்த் வந்து நமக்கு இன்சூரன்ஸ் வருதுன்னா இந்த மந்த்தே நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணக்கூடாது. மந்த் ஆன் மந்த் வந்து நீங்கள் வந்து அதை பார்க்கணும். நம்ம வந்து இந்த வருஷம் வந்து இவ்வளோ அமௌண்ட் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லேயே வந்து சேவிங்ஸ் தனியாக இந்த அமௌண்ட்டெல்லாம் சேவிங்ஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வரலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து சேவிங்ஸ் பண்ணுறது, இயர்லி சேவிங்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். அது நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ இயர் கோல் அந்த மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் இந்த வரைக்கும் நீங்கள் வந்து சேவிங்ஸே பண்ணதில்லைன்னா இந்த வர மந்த்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த வருஷத்துலேருந்தே ஒரு ஹேபிட் சில பேர் கொண்டு வருவாங்க. நான் இந்த வருஷத்துலேருந்தே இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன், இன்னி வரைக்குமே நீங்கள் வரவு செலவு எழுதுறேன்னா இந்த வருஷத்துலேருந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணணும், இந்த வருஷத்தில் வந்து நான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இயர்லி கோல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மினிமம் வந்து 20 to 30% வந்து சேலரி வந்து சேவிங்ஸ் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து 50 30 20 அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து 50-50 எடுத்துகிட்டு போனால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்யூச்சருக்கு வந்து அது வந்து நமக்கு வந்து ரொம்ப கை கொடுக்கும். மினிமம் வந்து 20% ஆச்சு வந்து நீங்கள் சேவிங்ஸ் வந்து எடுத்து வைக்கணும். சேவிங்ஸ் வந்து ஒரே சேவிங்ஸில் போடக்கூடாது. எனக்கு வந்து இந்த தெரிஞ்ச மெத்தட் இந்த சேவிங்ஸ் தான், நான் வந்து ஒரே மெத்தடில் தான் போட்டேன் அப்படின்னு போடாதீங்க. ஸ்ப்ளிட் அண்ட் வேரியேஷன். நீங்கள் வந்து ஒரு 2-3 சேவிங்ஸாக போனீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எமர்ஜென்சி டைமில் இன்னொரு சேவிங்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்க வந்து உதவியாக இருக்கும். அது இல்லாமல் சேவிங்ஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து ஒரு அர்த்தமே அதில் தான். ஏன்னா வந்து சேவிங்ஸ் பண்ணுறது வந்து ஒரே சேவிங்ஸ் போட்டுட்டு அதை எமர்ஜென்சி டைமில் அந்த காசையும் எடுத்துகிட்டு அப்போ நீங்கள் சேவிங்ஸே பண்ணாத மாதிரி இருக்கும். சேவிங்ஸ் வந்து 2-3 ஸ்கீமாக 2-3 வெரைட்டியாக நீங்கள் வந்து பிரித்து போட்டிங்கன்னா தான் சேவிங்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் சேவிங்ஸ் பண்ணும்போது நீங்கள் லாங் டேர்ம் சேவிங்ஸ் போகிறீங்களா இல்லை ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் போகிறீங்களான்னு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிடுங்க. லாங் டேர்ம்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி போயிடுங்க. லாங் டேர்ம் எதுக்காக போகிறதுனா ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறதுக்கு அந்த மாதிரி போங்க. ஃப்யூச்சர் பசங்களுக்கு எஜுகேஷனுக்காக போகிறதுக்கு அந்த மாதிரினா லாங் டேர்ம் போங்க. ஷார்ட் டேர்ம்னா சின்னதாக வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபர்னிச்சர் வாங்க போகிறோம், இல்லைனா வந்து வேறு எதனா ஒரு சேவிங்ஸ் பண்ண போகிறோம், ஒரு 2 வருஷத்தில் ஒரு 2 பவுன் நகை வாங்க போகிறேன், அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி தான் போங்க. லாங் டேர்ம் வந்து ஃப்யூச்சர் கோலுக்காக போக, ஷார்ட் டேர்ம் வந்து இப்போ உங்கள் தேவைகளுக்கு உங்களுடைய ஆசைகளுக்கு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி என்ன வாங்க போகிறீங்களோ அதை நீங்கள் வாங்குறதுக்கு ஷார்ட் டேர்ம் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள்.
சேவிங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தட், அது இல்லாமல் கவர்மெண்ட் மெத்தட், அது இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து அமௌண்ட் இருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா ஃப்யூச்சருக்கு போகலாம், இந்த மாதிரி தான் சொல்ல முடியும். எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தெரியாதுங்க, எஸ்ஐபி பற்றி தெரியாதுங்க. அது நான் யாருக்கும் ரெஃபர் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா வந்து அதை பற்றி எனக்கு தெரிஞ்சால் தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணவே முடியும். நான் வந்து சின்னதுலேருந்தே நம்ம வீட்டுங்களில் பேரண்ட்ஸ் எப்படி சேவிங்ஸ் பண்ணுவாங்க அதை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தவங்க. அதனால் வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கீமு இல்லை நம்மளா எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது அது மட்டும் தான் தெரியும். யார்கிட்டனா கொடுத்து ஏமாறதை பற்றி எனக்கு தெரியாது. அதை பற்றி எனக்கு கேட்காதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. சாரி சிஸ்டர்ஸ், எனக்கு அதை பற்றி தெரியாது. இப்பயே நான் சொல்லிடுறேன். நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் தான் போட போகிறோம். அது இல்லாமல் பணத்துக்கு வந்து எப்போவுமே வந்து முதலுக்கு வந்து மோசம் வராத ஸ்கீம் தான் நம்ம போடுறோம். அதில் வந்து ஒரு வட்டியோடு நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் தான் போட போகிறோம். என்னென்ன ஸ்கீம்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பேங்க் ஆர்டி. பேங்க் ஆர்டி எதுக்காகன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 6 மாதத்தில் வந்து ஒரு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது, 6 மாத தேவைகள் இருக்குது, ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க, இல்லைனா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகிறீங்க பசங்களுக்கு, ஒரு வருஷம் கழிச்சு ஸ்கூல் ஃபீஸ் வருது, அதுக்கு வந்து நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ்க்காக இந்த ஆர்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வருஷத்துடைய அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஒன் டைம் ஒரு மாதம் கட்டும் போது, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போது இதில் நம்ம வந்து ஒரு வட்டியும் வரும், நமக்கு வந்து மாதம் மாதம் அமௌண்ட்டும் வந்து டெபிட் ஆகும். அக்கௌண்ட்டில் ஆட்டோ பே டெபிட்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் டெபிட்டும் ஆகும். நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் அதில் வர வட்டியை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்கூலுக்கு அசசரிஸ் வாங்குறதுக்கு, பசங்களுக்கு பேகு, லஞ்ச் பேகு, யூனிஃபார்ம்ஸ், அந்த மாதிரி காசெல்லாம் வந்து நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே நான் ரெஃபரன்ஸ் பண்ணுவேன். பேங்க் ஆர்டி வந்து நீங்கள் 1 இயர் போட்டிங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான். போஸ்ட் ஆஃபீஸில் என்ன ஸ்கீம் பார்க்கலாம். நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். நிறைய பேர் வந்து பேங்க்குக்கு போகிறது தான் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறீங்க தவிர போஸ்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறீங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போனால் டைம் ஆகும், ரொம்ப லேட் பண்ணுறாங்க, பேங்க்கு தான் எங்களுக்கு ஈஸி, மொபைல்லே நாங்கள் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்லுவோம். நீங்கள் ஒன் டைம் மட்டும் போஸ்ட் ஆஃபீஸை விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. தென் மந்த் ஆன் மந்த் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து மொபைல் பேங்கிங்லேயே பண்ணிடலாம். அதை பற்றி வந்து என்ன ஆப், என்ன வெப்சைட்ன்றது சைடில் தரேன். கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எப்படி நம்ம மந்த் ஆன் மந்த் பேமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நெட் பேங்கிங்கும் கொடுத்துருக்குறாங்க, மொபைல் பேங்கிங்கும் கொடுத்துருக்குறாங்க. நான் சைடில் பிக்சர் கொடுக்குறேன் சிஸ்டர்ஸ். இப்போ வந்து மாதம் உங்ககிட்ட குறிப்பிட்ட தொகை இருக்குது, சின்ன தொகையாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் வந்து மந்த் ஆன் மந்த் நான் கட்டணும்னு நினச்சிங்கன்னா ஆர்டி போயிடுங்க. ஆர்டி வந்து 100 ரூபாயிலேருந்தே ஆர்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஒரு 5 இயர்ஸ் ஸ்கீம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம். வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து நம்ம மினிமம் வந்து அமௌண்ட் சேர்க்கணுன்னா ஆர்டி போயிடுங்க. அதில் வந்து மாதம் 100 ரூபாயிலேருந்து எவ்வளோ வேணால் மல்டிபிள் ஆஃப் 10 சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் 1000 ரூபாய் போடுறீங்க மாதம்னா எல்லா மாதமும் அதே 1000 ரூபாய் தான் போடணும். 60 மாதம் பண்ணணும். நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் 3 வருஷம் கழிச்சு ப்ரீ க்ளோஸ் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மாதம் கட்டுற அமௌண்ட் வந்து 60,000 வருது, 1000 ரூபாய் கட்டிங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து ஒரு 12,000 13,000 தராங்க. அது நமக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆர்டி போடுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு போட்டவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆர்டி வந்து போட ட்ரை பண்ணுங்கள். மினிமம் 1000 தான் போடணும்னு கிடையாது, 100 200லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பசங்களுக்காக நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம். ஒரு 15 வருஷம் லாங் டேர்ம் போடுறோம். இது வந்து பாய் பேபியாக இருந்தாலும் பரவாயில்ல, கேர்ள் பேபியாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் குழந்தை சின்ன பசங்களாக இருக்குது, நம்ம ஃப்யூச்சர் அவங்க எஜுகேஷனுக்காக நான் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து ஃப்யூச்சர் ரிட்டையர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டில் நான் வந்து இல்லை, எனக்கு ஃப்யூச்சர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அமௌண்ட் எதுவும் வராது, நான் பென்ஷன் எதுவும் வாங்குறேன்னா நீங்கள் பிபிஎஃப் போங்க. பிபிஎஃப் போனீங்கன்னா அதுலேயும் வந்து மாதம் வந்து 500 ரூபாய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கட்டுறதா இருந்தால் 15 வருஷம் அதே தொகை கட்டுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது வந்து எல்லா மாதமும் கட்டணும்னா அப்படி கிடையாது. ஒரு வருஷத்தில் வந்து 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் கட்டினா போதும். அதுக்கு மேலே கட்ட முடியாது. உங்ககிட்ட கையில் எப்போ இருக்குதோ அப்போல்லாம் கட்டலாம். பிபிஎஃப் வந்து ஒரு காம்பவுண்ட் பேசிஸ் இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சருக்கு வந்து பெரிய அமௌண்ட்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்வைஸ் தெரியாதவங்க யாருமே கிடையாது. செல்வ மகள் சேமிப்பு திட்டம். நம்ம வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமை வந்து ட்ரை பண்ணுங்கள். குழந்தைகள் 1 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்ஒய் சேருங்க. அவங்களும் வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவங்க தராங்க இந்த ஸ்கீமை. நீங்கள் வந்து 21 வருஷம் ஸ்கீம், 15 வருஷம் நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. 7 வருஷம் அவங்க வந்து காம்பவுண்ட் பேஸ் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நமக்கு தராங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் எஜுகேஷன் நான் வந்து பசங்க படிப்புக்காக வாங்குறேன். 50% வந்து நம்ம கட்டுற தொகையிலேருந்து அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். இதே நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்க, மேரேஜ் சர்டிஃபிகேட் காமிச்சிட்டு கூட நீங்கள் பேமெண்ட் வாங்கிக்கலாம். இந்த 3 ஸ்கீமும் வந்து மாதம் கட்டுற ஸ்கீமு. ஆர்டி மட்டும் கண்டிப்பாக மாதம் கட்டணும். இந்த பிபிஎஃப் எஸ்எஸ்ஒய் ரெண்டுமே வந்து ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் கட்டணும். அதுக்குள்ளே கட்டினாலும் பரவாயில்ல. மினிமம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 250 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் டிரான்சாக்ஷன் இருந்தால் போதும். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டினா கூட ஓகே. உங்கள்கிட்ட
எப்போ இருக்குதோ அப்போல்லாம் கட்டலாம் இந்த ஸ்கீமில். நெக்ஸ்ட் எந்த ஸ்கீம் மந்த் ஆன் மந்த் கட்டுற ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒன் டைம் உங்கள்கிட்ட கையில் காசு இருக்குது, ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை நீங்கள் எப்படி சேவிங்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா எஃப்டி வந்து டைம் டெபாசிட் சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் நீங்கள் எப்படி வேணால் ஸ்கிப் பண்ணி போடலாம். அதே மாதிரி பேங்க்லேயும் இருக்குது, நம்பர் ஆஃப் டேஸ்லேருந்தே கூட இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிட்டு. ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி கூட இருக்குது. நீங்கள் வந்து கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது, எனக்கு இந்த வாரம் செலவில்லை, ஒரு 10 நாள் கழிச்சு தான் செலவுனா அதை நீங்கள் பேங்க்கில் கூட போடலாம். போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதா இருந்தால் மினிமம் வந்து 1 வருஷத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கும் ஒரு வந்து இன்ட்ரெஸ்ட் மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இந்த குவார்ட்டருக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MSSC, இது வந்து மகிழ்மா சமான் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபார் உமன்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து கையில் 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா போதும். 1000 ரூபாயில் இருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டு செய்யலாம். 1000 ரூபாய் மினிமம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 lakhs. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 years ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமு. உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கீமில் போட்டு 2 years நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு கிடைக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.5% இன்ட்ரெஸ்ட் தராங்க 2 yearsக்கு. நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள், வேறு எதுலேயும் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் தர மாட்டாங்க. இந்த ஸ்கீமில் அது தராங்க. ஏன் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்காக கொண்டு வந்த ஸ்கீம் இது. வந்து உங்களுடைய ஒய்ஃபு, உங்கள் பேரண்ட்ஸு, உங்கள் குழந்தைங்க யார் பேர் இருந்தாலும் லேடிஸ் நேமில் இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணுங்கள். ஜென்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லேடிஸ் பேரில் இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணுங்கள். 2 வருஷத்தில் ஒரு ஷார்ட் டைமில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு கிடைக்குது. இதை பற்றி ஒரு லாங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். 2 லட்ச ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 32,000 பக்கம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அதை ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள். NIS வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டெபாசிட் தான். உங்கள்கிட்ட மினிமம் 1000 rupees இருந்துச்சுன்னா கூட போதும், இந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 5 years ஸ்கீம் இது. நீங்கள் வந்து கட்டுற அமௌண்ட்டை வட்டியோடு 5 வருஷம் கழிச்சு இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில் ப்ரீ க்ளோஸ் வந்து இந்த ஸ்கீமில் பண்ணுறதில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MIS பார்த்தீங்கன்னா மந்த்லி சேவிங் சர்டிஃபிகேட். இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும், எனக்கு வட்டி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சீனியர் சிட்டிசனுக்கு தான். பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா மாதம் கையில் அமௌண்ட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீமில் போடுங்க. அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு வந்து செலவுக்கு வந்து காசு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து மந்த் ஆன் மந்த் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து மந்த் ஆன் மந்த் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் 2 ப்ராஃபிட்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். MISல வர இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ளஸ் வந்து அதை வந்து ஒரு RDயாக கன்வே பண்ணால் 2 வட்டியாக வருது, 2 ஸ்கீமில் நீங்கள் போட்ட மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இப்போதைக்கு வந்து ஒன் டைம் டெபாசிட் பண்ணுற ஸ்கீமும் மந்த் ஆன் மந்த் நீங்கள் கட்டுற ஸ்கீமை பற்றி நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இதை தவிர்த்து நிறைய ஸ்கீம் இருக்குது, நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பிளேலிஸ்ட் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் பிளேலிஸ்ட்டு, அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு போகலாமா, கோல்டு காயின்ஸ் போகலாமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கோல்டு சீட்டு போகிறீங்க அப்படின்னா மினிமம் குறிப்பிட்ட தொகை கையில் இருக்கணும். மாதம் 1000 ரூபாய் கட்டுறதா இருந்தால் அந்த 1000 ரூபாய் கண்டிப்பாக நீங்கள் கட்டணும். எல்லா மாதமும் கட்டணும். 11 மாதம் கட்டினீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 18% சொல்கிறாங்க, சில இடத்துல நோ வேஸ்டேஜ் சொல்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து நோ வேஸ்டேஜில் போட்டு நீங்கள் வந்து ஜுவல்லரியாக எடுக்க போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து சீட்டு போட்டிங்கன்னா நோ வேஸ்டேஜ் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து சீட்டு கட்டுறதுக்கு பயமாக இருக்குது, அந்த கடை எனக்கு நம்பிக்கை தரமான இல்லை மந்த் ஆன் மந்த் என் கையில் காசு இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு காயின் போங்க. 100 மில்லிகிராம்ஸ்லேருந்து காயின்ஸ் அவைலபிள் இருக்குது. 100 மில்லிகிராம்ஸ் நீங்கள் வாங்குறதா இருந்துச்சுன்னா மினிமம் வந்து 700 to 800 வருது. ஏன்னா கோல்ட் ரேட் அகைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால் வந்து அமௌண்ட் வந்து கூட வரலாம். நீங்கள் வந்து 2 மாதம் 3 மாதம் சேர்த்து வச்சு உங்கள் கிட்ட இருக்கிற கையில் இருக்கிற காசெல்லாம் வந்து கோல்டு காயின் வாங்கலாம். இல்லைனா வந்து 3 மாதத்துக்கு 1 கிராம் வாங்குறது, ஒரு வருஷத்துக்கு வந்து 1 சவரன் வாங்குறது, அது மாதிரி வந்து நீங்கள் காயின் மொத்தத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் வாங்கலாம். கோல்டு சீட்டில் வந்து கோல்டு என்ன மெத்தட்லலாம் வாங்கலாம், என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டில் வாங்கலாம். டெய்லி உங்ககிட்ட மினிமம் ஒரு 100 rupees இருந்துச்சுன்னா கூட டிஜி கோல்டு வாங்கலாம். தங்க மயிலில் இந்த ஸ்கீம் இருக்குது. நீங்கள் வந்து கோல்டாகவே உங்களுக்கு வர வச்சு தராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கட்டுற மாதிரி வரும். போத் ஆன்லைன்லேயும் வாங்கலாம், இல்லை ஆஃப்லைன்லேயும் வாங்கலாம். இதை பற்றி ஆல்ரெடி லாங் வீடியோ இருக்குது டிஜி கோல்டில் தங்க மயில் பற்றி. ஒன் டைம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸில் வந்து இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மினிமம் வந்து 10,000லேருந்து 25,000லேருந்து மினிமம் நிறைய கடைகள் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டால் நீங்கள் கட்டுற அன்னைக்கு வந்து கிராம் எவ்வளோ இருக்குதோ அன்னைக்கு வந்து நீங்கள் கட்டுற தொகைக்கு வந்து எவ்வளோன்ட்டு ஒரு பாண்டு இஷ்யூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க.
ஆஃப்டர் 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் நடுவில் க்ளோஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எத்தனை மாதம் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அத்தனை பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்குது. இதை பற்றி ஒன் டைம் டெபாசிட் ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ ஒரு 10-15 கடை பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஜிஆர்டியில் கூட இந்த மாதிரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கூட வீடியோஸ் போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள். ஓல்டு டு நியூ அப்படி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பழைய கோல்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்றைக்கி கொடுத்து அப்படியே வாங்கினீங்கன்னா வேஸ்டேஜ் எல்லாம் கொடுத்து வாங்கணும். அதையே நீங்கள் டெபாசிட் மாதிரி பண்ணிங்கன்னா ஓல்டு டு நியூ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு ஒன் டைம் மாதிரி தான். நம்ம வந்து பணமாக தரோம். இதில் வந்து கோல்டாக தரோம். இந்த கோல்டு மூலிமா கூட நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீ வாங்கிக்கலாம். உங்களுக்கு உடஞ்சிருது இல்லைனா வந்து இந்த கோல்டு நான் எனக்கு பிடிக்கல, இந்த மாடல் எனக்கு போட வேணான்னு நினைக்கிறேன், இல்லைனா சின்னதாகிடுச்சு அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பதில் வந்து அதை வந்து ஓல்டு டு நியூன்ற ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா பழசுக்கு புதுசு நிறைய இடத்துல இந்த ஸ்கீம் இருக்குது. அதை நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வெயிட்டிங் ஒரு 11 மந்த்ஸ் வெயிட்டிங் மட்டும் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்து வாங்கிக்கலாம். ஏலச்சீட்டு உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏலச்சீட்டு பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் வந்து குறிப்பிட்ட தொகை வந்து நீங்கள் கட்டணும். அவங்க ஏலம் கேட்க நம்ம வந்து அமௌண்ட் தரணும். ஒரு குழுவாக ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிறது தான் இந்த ஏலச்சீட்டு. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் வந்து ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி அவங்களுக்குள்ளேயே நீங்கள் சீட்டு போட்டுக்கோங்க. எனக்கு அவங்க நெய்பர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாச்சுன்னா மட்டும் போடுங்க. தெரியாத யாருக்கிட்டையும் சீட்டை போட்டு ஏமாறாதீங்க. ஃபஸ்ட்டு 1 வருஷம் 2 வருஷம் நல்லா தான் போடுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வீடியோ காலி பண்ணிவிட்டு போகிற அளவு கூட இருக்குது. நிறைய நியூஸில் நம்ம பார்த்துருக்குறோம். ஏலச்சீட்டு உங்களுக்கு வேணும்னா போடுங்க. ஏலச்சீட்டில் வந்து 50,000 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் ஸ்கீம் வரைக்கும் எப்படிலாம் போடலாம், எவ்வளோ மாதம் கட்டினா நமக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கிது அப்படின்ட்டு ஒரு லாங் வீடியோ இருக்குது. எல்லாத்தையும் பற்றி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏலச்சீட்டு இதை வந்து உங்களோட தேவைகள் வேணும் போடணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் போடுங்க, இல்லைனா இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எல்ஐசி பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எல்ஐசியும் இருக்குது. இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சர் வந்து பசங்களுக்காக வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எல்ஐசி இருக்குது. எல்ஐசி பற்றி யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்கள், லாங் வீடியோ போடுறேன். எல்ஐசி வந்து மாதம் நீங்கள் கட்டலாம். இதுலேயும் வந்து 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஸ்கீம் இருக்குது. நம்ம கட்டுற தொகை வந்து ரெட்டிப்பாக ஆகலைனா கூட அதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு அமௌண்ட்டோடு தராங்க. போனஸ்லாம் தருவாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை போனஸ், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போனஸ். இது வந்து 21 வருஷம் கழிச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு தருவாங்க. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது. எல்ஐசியும் வந்து மாதம் கட்டுற மாதிரியும் கூட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், லாங் வீடியோ நான் போடுறேன். நெக்ஸ்ட் ஃபேமஸானது உண்டியல் சேவிங்ஸ் தான். ஏன்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு சின்ன உண்டியலாக இருக்கும். மண் உண்டியல் இல்லைனா கூட ஒரு பிளாஸ்டிக் உண்டியலாச்சும் இருக்கும். நீங்கள் மண் உண்டியலை ரெஃபரன்ஸ் பண்ணுறத விட இந்த பிளாஸ்டிக் உண்டியலே போயிடுங்க. ஏன்னா சேவிங்ஸ் பண்ணி அகைன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உண்டியல் வாங்குகிற செலவுக்கு மண் உண்டியல் உடைச்சிட்டிங்கன்னா அது ஒன் டைம் தான். உடைச்ச பிறகு முடிஞ்சிடுச்சு. இன்னொரு டைம் வாங்குவீங்க, நான் எடுக்கவே மாட்டேன், நல்லா வந்து மைண்ட் செட் பண்ணி நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் உண்டியல் போடுங்க. அப்பப்போ பார்த்த உடனே எடுத்துருவேன் அப்படின்னீங்க மண் உண்டியல் போயிடுங்க. மண் உண்டியலில் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா வந்து எப்போ நேரம் போது அதை உடச்சி எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்கும் சேம் அதே தான். உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கலாம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் சேர்க்குற தொகைக்கு என்னவோ அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். உண்டியலையும் நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் மெத்தட் எடுத்துக்கோங்க. கடைக்கு போயிட்டு வர சில்லற காசு இருந்துச்சுன்னா வெறும் காயின்ஸாக மட்டும் போடுறேன் அப்படின்னு கூட போடலாம். இல்லைனா வந்து 50 100 புது நோட்டு மட்டும் நான் போடுவேன் அந்த மாதிரினா கூட உண்டியல் சேவிங்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. இப்போ நம்ம சொன்ன சேவிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸில் வந்து ஆர்டி வந்து 1 வருஷத்துக்கு வந்து பேங்க்கில் கட்டுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது ப்ரைவேட் ஆர் பப்ளிக் எப்படி போடுறீங்களோ ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறீங்க. இதெல்லாம் இயர்லி பிளான் தான். இது ஸ்கூல் ஃபீஸ் ஆர்டி இயர்லி பிளான், ஹெல்த் இன்சூரன்ஸ் இயர்லி பிளான் தான். நீங்கள் இயர்லி கட்டுறதா இருந்துச்சுன்னா மாதம் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வச்சா இயர்லிக்கு வந்து நம்ம கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இயர்லிக்கு போங்க. இந்த வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் அப்படின்னா என்னன்னு கூட கேட்பாங்க. எமர்ஜென்சி ஃபண்டு வந்து சேவிங்ஸ்க்காக தான் எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். எமர்ஜென்சி ஃபண்டு ஏன் நம்ம வந்து கையில் வச்சுருக்கணும்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திடீர்னு வேலை போகலாம், வேறு எதனா ப்ராப்ளம் வரலாம். உங்களால் வேலைக்கு போக முடியலன்னா கண்டிப்பாக வந்து வீட்டை வந்து நம்ம பார்க்கணும். ஒருத்தர் இன்கமில் வந்து நம்ம வீட்டை ரன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நமக்கு கை கொடுக்கும். மினிமம் நீங்கள் வந்து ஒரு 25,000 சேலரி வாங்குறீங்க மந்த் ஆன் மந்த் அப்படின்னா 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் வந்து எமர்ஜென்சி ஃபண்டை கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் வேலையை விட்டு நின்றுட்டா கூட ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் உங்கள் அந்த தொகை வந்து எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நமக்கு கை கொடுக்கும். நம்ம வந்து 25,000 வாங்குறதா இருந்துச்சுன்னா மினிமம் வந்து 75,000 வந்து 3 மாதத்துக்கும் 6 மாதத்துக்கு வந்து 1.5 லட்ச ரூபாய் கையில் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் லிக்விட் கேஷாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது ஒரு ஸ்கீமில் போட்டிங்கன்னா அது க்ளோஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் சிக்கல் தருவாங்க. நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை கையில் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அதை வந்து நான் வந்து கையில் வச்சுதான் அதுவும் செலவாயிடும்னு நினச்சிங்கன்னா
பார்த்தீங்கன்னா பேங்க்கில் எஃப்டி போட்டுருங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போகாதீங்க. பேங்க்கில் போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ், மந்த் அண்ட் இயர் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி வேணும் அப்படின்னு நீங்கள் உடனே வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா பேங்க்கில் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், டெபாசிட்லேருந்து வந்துடும். ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் தராங்களோ அதோட சேர்ந்து வந்துடும். கையில் அமௌண்ட் வச்சுக்க முடியாது, லிக்விட் கேஷாக வச்சுருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு பேங்க்கில் வந்து கண்டிப்பாக டெபாசிட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை. அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்க, அவங்களுக்காக தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்டு தனியாக நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். நான் சொன்ன சேவிங்ஸ் மெத்தட் எல்லாமே வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு எல்லாருக்குமே வேணுன்ற ஸ்கீம் தான். நம்ம ஃப்யூச்சருக்காக நம்ம வந்து அமௌண்ட்டை சேர்த்து வச்சுருக்கிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தோடைய ஸ்கீம்ஸ் வந்து தனியாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.